என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றே அதிகாலை ஜப வேளையிலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஐயா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியங்கள் மற்றும் தொழில்களிலே தேவனுடைய நல்ல வார்த்தைகளை விதைகளாய் விதையுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கென்றும் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கென்றும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்களே அன்பு சகோதர சகோதரிகளே, நாமே தேவனுடைய கிரியையாய் இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை, ஐயா, அவருடைய மன விருப்பத்தை செய்வதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய சித்தத்தை, அன்பு சகோதர சகோதரிகளே, இது சத்தியமான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள். அப்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள். ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச முடியும், தேவனுடைய செய்கையாய் இருக்க முடியும், தேவனுடைய நற்மணமாய், ஐயா, அவருடைய இமேஜாய், ஓ மைட்டி காட், அவரை வெளிப்படுத்துகிற இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை வெளிப்படுத்துகிற அந்த அதிகாரமும் கிருபையும் அபிஷேகமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, நீங்கள் உங்கள் மீது, உங்கள் நல்ல வாழ்க்கையின் மீது நீங்கள் தீர்க்க தரிசனமாய் பேச முடியும். ஆமென். இந்த உலகத்தில் யார் பேசுகிறதை காட்டிலும் நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகள், நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களுக்காக யார் வேண்டுமானாலும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்களே உங்களுக்காக, நீங்களே உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக தேவனுடைய நல்ல வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் பேச முடியும். ஐயா, நம்பிக்கையோடு நீங்கள் அறிக்கையிடுகிற எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லுகிற, நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிற அந்த எல்லா வார்த்தைகளையும் பார்த்து கேட்டு கர்த்தரே சொல்லுவாரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரே, யாருக்கு எல்லாம் கூடும்? யார் பலம் இருக்கிறவனுக்கா அல்லது அதிகாரம் இருக்கிறவனுக்கா? எல்லா சூழ்நிலைகளும் சரியா இருக்கிறவனுக்கா? வாய்ப்பு வசதிகள் எல்லாம் செம்மையா இருக்கிறவர்களுக்கா ஆண்டவரேன்னு கேட்டா கர்த்தர் சொல்லுவார், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னையும் என் வார்த்தைகளையும் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான வார்த்தைகள், அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, இந்த விசுவாசத்தோடு நாங்க என்ன செய்கிறது? இந்த அதிகாலை ஜப வேளையிலே வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்ல தேவனுடைய வார்த்தையை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையின் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்கள் சொந்த ஜீவிதத்தின் மீது விதையுங்கள். ஓ glory. உங்க ஊழியத்திலே நீங்கள் விதைக்க முடியும், உங்கள் சொந்த வாழ்க்கையிலே விதைக்க முடியும், உங்க பிசினஸ்ல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச முடியும், பேச வேண்டும். அந்த விதைகள் எல்லாம் நிச்சயமாய் 1, 10, 30, 60, 100 பலன் கொடுக்கும். மாற்றமே இல்லை. ஐயா, நல்லா கவனிங்க. ஏசாயா 55:10 முதல் வாசித்தீர்களே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி, நல்லா கவனிங்க, மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, அது வெறுமையாய் திரும்பி போவதில்லை, அவை பூமியை நனைக்கிறது. நனைச்சு என்னையா செய்து? அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அவைகள் எப்படி நடக்கிறதோ, தேவனுடைய வார்த்தையை அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, தேவனுடைய
எப்படி மாறியும் உறைந்த மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்குகிறதோ அப்படி தேவனுடைய வார்த்தை உங்களில் இருந்து இறங்க முடியும். அந்த வார்த்தைகள் அப்படிடத்திற்கு திரும்பாமல் எப்படி மழையும் பனியும் மறுபடியும் வானத்திற்கு திரும்பாமல் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வார்த்தைகளும் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று அது பூமியை நனைக்கிறது போல உங்கள் வார்த்தைகளும் கிரியை செய்து அது முளை கிளம்பி விளையும்படி விளைச்சலை உண்டு பண்ணுகிறது. எப்படியோ விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே கர்த்தர் சொல்லுகிறார், என் வாயில் இருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆண்டவரே, உங்க வாயிலிருந்து எப்ப வசனம் புறப்படும்? கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் ஜீவ வார்த்தைகளாய் ஐயா ஒரு நாளும் செத்து போகாத, அழிந்து போகாத, உருக்குலைந்து போகாத ஜீவ வார்த்தைகளாய் நம்முடைய ஜீவ புஸ்தகமாம். பாருங்க, வேத புஸ்தகத்திலே ஆமென், திஸ் இஸ் தி புக் ஆஃப் லைஃப் இதிலே இருக்கிறது. இதை எடுத்து நீங்க பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் இருந்து புறப்படும்படியாய் நீங்கள் பேசும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், அது வெறுமையாய் திரும்பாது. அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாயினால் நீங்கள் பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். சிலர் ஒவ்வொரு நாளும் 100 துதி செலுத்துகிறோம். நல்லதுதான் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. 1000 ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம், நல்லதுதான். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். அநேகர் செங்கடலை பிளந்தவரே அல்லது நட்சத்திரங்களை தோன்ற பண்ணினவரே, ஓ யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்தவரே, ஸ்தோத்திரம் 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 என்று சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். 1000 அல்லது 500 அல்லது 100 ஸ்தோத்திர பலி சொல்லியாச்சு என்று போய்விடுவார்கள். நன்றாய் சீரியஸா கவனிங்க. ஓ, உங்களுக்கு செய்ததை ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திலே, இந்த ஆண்டிலே, கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே என்ன செய்தாரோ நன்றாய் கவனியுங்கள். உங்க வாழ்க்கையிலே வகை வகையாய் செய்து வருகிற, உங்க வாழ்க்கையிலே உங்களை இதுவரை வைத்திருக்கிற, இதுவரை உங்களை நடத்தி வருகிற எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நன்றி செலுத்துங்கள். அதை துதியாய் சொல்லுங்கள். ஐயா, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தாவே இப்படியாய் பழைய காலங்களிலே செய்த நீர் எங்களுக்கும் இப்படி செய்தீரே, நன்றி. நல்ல ஆகாரத்தை தந்தீரே, எங்களை நடத்தி வந்தீரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே, எங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுத்தீரே, எங்களை இப்படியாய் கவனித்து நாங்கள் வீழ்ந்து போகாதபடி பாதுகாத்தீரே, நன்றி சொல்லுங்கள். நன்றி துதிகளை சொல்லுங்கள். அதோடு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ வசனங்களை கர்த்தர் சொல்லுகிறது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விதையுங்கள். அதை செய்யாதிருக்காதிருங்கள். ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை விதைகளாய், தேவ வசனங்களாய் ஒவ்வொருவர் மீதும் நீங்கள் விதைக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அதை விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அனுப்பினது என்ன காரியத்திற்கு போகிறதோ அது நிச்சயமாய் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனத்தை இன்னும் நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும். நாங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவோம். பர்வதங்களும் மலைகளும் போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியின் மரங்களை போன்றவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து கைகொட்டுவார்கள். எங்களை ஒரு சாட்சியாய், ஆச்சரியக்குறியாய் அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். எங்கே இருக்கிறீர்களோ, ஒருவேளை சிறையிருப்பு போல் எங்கேயும் அகப்பட்டு கொண்டீர்களோ, கவலைப்படாதிருங்கள். எங்கே சிக்கலிலும் சிரமங்களிலும் உபத்திரவங்களிலும் இருக்கிறீர்களோ பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, இங்கே இருந்து, இந்த கொடுமையான இடங்களில் இருந்து, இந்த பசியும் பட்டினியுமான, கடனும் கஷ்டமுமான, அல்லது உபத்திரவமும் தோல்வியும் நஷ்டமுமான சூழ்நிலையில் இருந்து நாங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவோம், சமாதானமாய் கொண்டு போகப்படுவோம். பர்வதங்கள்
குன்றுகளும் மலைகளும் போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்குவார்கள். வெளியின் மரங்கள் எல்லாம் எங்களை பார்த்து கைகொட்டும். அப்படி உயர்ந்த உன்னதமான சாட்சியாய் கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் மாற்றுவார். எங்க வாழ்க்கையில நீங்க சொல்லணும், அருமையான தேவ வசனங்களை நீங்கள் இப்படியாய் விதைக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் தேவ வசனங்களை, வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சூழ்நிலைகளிலே அவற்றை விதைக்க முடியும். இன்னும் அடுத்த வசனத்திலே தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சொல்ல வேண்டும், எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, என் ஜீவிதத்திலே முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். ஐயா, என்னை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும், எங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் முட்செடியை போன்று, முட்களை போன்று, நெருஞ்சில்களை போன்று எங்களை சுற்றிலும் உபதிரவப்படுத்திக் கொண்டிருந்த, எங்களை பாடாய்படுத்திக் கொண்டிருந்த, எங்களை கஷ்டப்படுத்தி கண்ணீர் வடிக்க செய்து கொண்டிருந்த எல்லா முட்செடிகளுக்கும் பதிலாக தேவதாரு விருட்சங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முளைக்கும். அதை போன்ற மகிமையான மகத்துவமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உருவாகும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். சொல்லுங்க ஐயா, காஞ்சொரியாய் எரிப்பதை தவிர வேறொன்றுக்கும் உதவாத காஞ்சொரிக்கு பதிலாக, எந்த பிரயோஜனமும் இல்லாததாய் காணப்படுகிற, எந்த அழகும் எந்த ஆனந்தமும் சந்தோஷமும் இல்லாததாய் காணப்படுகிற காஞ்சொரி போன்ற வாழ்க்கைக்கு பதிலாக எங்கள் வாழ்க்கை மிருதி செடி எழும்புகிறது போல செழிப்பும் சிங்காரமும் சௌக்கியமாய் எழும்பும். அது கர்த்தருக்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று நீங்கள் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளே தீர்க்க தரிசனங்களாய், நீங்கள் உங்களை குறித்து பேசிய நல்ல தேவ வார்த்தைகளாய், தீர்க்க தரிசனங்களாய், அது வெறுமையாய் திரும்பாமல் அது காரியம் வாய்க்கும்படி செய்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும் சந்தோஷமும் சமாதானத்தையும் கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் கடந்து போகும் போதெல்லாம், நிச்சயமாய் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திற்காக கடந்து போகும் போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், ஐயோ நாங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆமென். என் கற்பத்தின் கனியும், என் நிலத்தின் கனியும், என் மாடுகளின் பெருக்கமும், ஆடுகளின் மந்தைகளின் பெருக்கமும், மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். அப்படித்தான் நடக்கும். தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை நெருக்கடிகள், எத்தனை எதிர்மாறாத சூழ்நிலைகள், எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்புங்கள், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஐயா, நீங்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் காண்கிறீர்களோ காணவில்லையோ, நீங்கள் உணர்கிறீர்களோ உணரவில்லையோ, ஐயா, வானத்தில் இருந்து பனியும் மழையும் இறங்கி எப்படி விதைகளுக்கு ஈரத்தை கொடுத்து, ஈரப்பதத்தை கொடுத்து அவற்றை முளை கிளப்பும்படியாய் செய்கிறதோ, அல்லது எப்படி ஒரு விவசாயி விதைத்து விட்டு வந்து வீட்டிலே தூங்கும் பொழுது எப்படி பத்திரமாய் அந்த விதைகள் எல்லாம் தன்னாலே முளைந்து, தன்னாலே முளைத்து வளர்ந்து செழிக்கிறதோ, அதுபோலவே தேவனுடைய வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாய் திரும்பாது. உணர்ந்தாலும் உணராவில்லாவிட்டாலும் தைரியமாய் பேசுங்கள். எங்கள் கூடையும் மாப்பசுகிற எங்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். வரும்போது போகும்போது, ஐயா கடையிலே ஒரு ஜாமானமும் வாங்க முடியல, விலையெல்லாம் கூடி போய்விட்டது. கடையில் உள்ள ஜாமானங்களை நாங்கள் பார்க்கிறோம், காய்கறிகளை பார்க்கிறோம், வாங்க முடியவில்லை. மாமிசங்களை காண்கிறோம், வாங்க முடியவில்லை. நல்ல பொருட்களை வாங்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும் என்பது போல் இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் போல் இருக்கிறது. ஆனால் இல்லை, இல்லை, இல்லை. ஓ அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விதையுங்கள், விதையுங்கள், நல்ல வார்த்தைகளை விதையுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்ணீரோடு சில சமயங்களை விதைக்க வேண்டியதாய் இருக்கும். கண்ணீரோடு தேவ வசனங்களை விதையுங்கள். ஆமென். கண்ணீரோடும் கவலைகளோடு
வார்த்தைகளோடும் தேவ வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா இன்று நாங்கள் இப்படியாய் அடிக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம், உபத்திரவப்படுத்தப்படுகிறோம், ஆனாலும் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். நாட்கள் வரும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போலவே நாட்கள் வரும், நாட்கள் வரும். என் மகனுக்கென்று, என் மகளுக்கென்று, எனக்கென்று நல்ல நாட்கள் வரும். யாரையா சொன்னது? கர்த்தரே சொல்லி இருக்கிறார். எந்த கர்த்தரிடாடே? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஐயா, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. அவைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று சத்தமாய் சொல்லுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, என் கர்ப்பத்தின் கனிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். சொல்லுங்கள். வரப்போகிற நாட்களிலே காலங்கள் வருகிறது, சீக்கிரமாய் ஒரு சரியான காலம் வருகிறது, விரைவாய் வருகிறது. எங்கள் கூடைகள் எல்லாம், எங்கள் மாப்பர் செய்கிற தொட்டிகள் எல்லாம், நான் சந்தைக்கு கடைக்கு போய் வரும் பொழுதெல்லாம் ஐயா ஒரு முறுக்குக்கா ஒரு கத்திரிக்காய் அல்லது ஏதோ அற்பமும் சொற்பமுமாய் வாங்கி கொண்டு வருவேனே, என் கூடைகள் எல்லாம் நிரம்பி வழியும். என் பிள்ளைகள் எல்லாம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் நிரம்புவார்கள். 1000 பேர் எதிராக சொன்னாலும், 1000 சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். என் பிள்ளைகள் இப்படி அழுது கொண்டே போனாலும் வரும்போது போகையிலும் வருகையிலுமாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு திரும்பி வருவார்கள். தைரியமாய் அறிக்கையிடுங்கள். ஏன் நாங்கள் கண்ணீரோடு தான் தேவ வசனங்களை விதைக்கிறோம், ஆனால் கம்பீரமாய் அறுப்போம். நாட்கள் வருகிறது, கம்பீரமான அறுவடை உண்டாகும். தைரியமாய் சொல்லுங்கள். நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போகாதபடி கர்த்தர் அவற்றை உங்களுக்கு வாய்க்க செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே ஒரு நாளும் நன்றாய் கவனிங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஓ குளோரி! நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ, நெகட்டிவான வார்த்தைகளை, எனக்கு யாருமே இல்லை, யார் எனக்கு உதவி செய்வார்கள், கடவுள் எங்க இருக்கிறாரோ, பார்க்கிறாரோ பார்க்கலையோ தெரியல, எனக்கு நன்மை நடக்குமா அல்லது நாங்கள் இப்படியே தான் இருப்போமா, இனி எப்படி நாங்கள் வாழப்போகிறோம், இந்த வாழ்வதை விட சாவதே மேல், இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கவே முடியாது போன்ற காரியங்களை ஒரு நாளும் பேசாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், பேசி ஜெபியுங்கள். அது வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று கர்த்தரே சொல்லுகிறார். அவைகள் எல்லாம் ஒரு நாளிலே நிறைவேறும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கும். வெளியின் மரங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை, மேன்மையை, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ராஜரீக மேன்மைகளை பார்த்து கைகொட்டுகிற காலங்கள் வரும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது இந்த வார்த்தைகளை எப்படி விதைத்து ஜெபிப்பது என்று ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு பேரும் வாயை திறந்து அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா! நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் நாம் ஜெபிப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த ஜெப வேளையில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஓ லார்ட், உம்முடைய வசனத்தை விதைக்கிற பிள்ளைகளாய், விசுவாசித்து அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் ஆச்சரியமான காரியங்களும் நடக்கும்படியாய்
இன்றே இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உபாகமம் 28 சொல்லப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைக்கப்படுவார்கள் என்று விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறோம். உடைய வார்த்தைகள் நிறைவேறுவதாக. என் தெய்வமே ஐயா, இப்பொழுது சொல்லப்படுகிற நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகள், எங்கள் சகோதரிகள் அவருடைய ஜீவிதங்கள், தொழில்கள், ஊழியங்களிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் கூடையும் மாய்ப்பசகிற இவர்கள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் தெய்வமே, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இவர்கள் கணவனுமாய் எங்கே புறப்பட்டு செல்லுகிறார்களோ, எங்கே இருந்து புறப்பட்டு வர இருக்கிறார்களோ, வந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாய் நன்மையான காரியங்கள் நடப்பதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காரியங்கள் நடக்காதபடி, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமான மேன்மைகள் வராதபடிக்கு இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறோம் எல்லா சத்துருக்களையும், எல்லா எதிர்ப்புகளையும், அடைக்கப்பட்ட வாசல்களையும் என் தெய்வமே நீரே இவர்களுக்கு முன்பாக முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவைகள் முறியடிக்கப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தரே பராக்கிரமசாலியாய் எழும்பி இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படுவதாக. நடக்காத காரியங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே வராத ராஜரீக மேன்மைகள் கடந்து வருவதாக. வரவேண்டிய பணங்கள், பொருளாதார வசதிகள், வரவேண்டிய வாகனங்கள், வீடுகள் கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே என் தெய்வமே, இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற எல்லா சத்துரு கூட்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், தடுப்புகளும், தடைகளும் 7 வழியாய் சுக்கு நூறாய் உடைந்து சிதறி ஓடும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகள் தொடர்ந்து ஜெபிப்பீராக. கர்த்தாவே, சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தாவே, எங்கள் களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் எங்கள் கணவனுமாய் நாங்கள் எங்கே கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் என் தெய்வம் எங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போலவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய கற்பனைகளை, கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கிற நல்ல ஞானத்திலே எங்கள் பிள்ளைகள் நடக்கும்படியாய், உண்மையும் உத்தமமாய் எங்கள் குடும்பத்தார் நடக்கும்படியாய், ஆமென், என் கணவன் நடக்கும்படியாய், எங்கள் வாழ்க்கை அப்படியாய் கடந்து வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எங்களை ஒவ்வொரு வேரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கட்டளைகளை கைக்கொண்டு நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆணையிட்டபடியே நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவேன் என்றும், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று என் தெய்வமே, பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு எங்களுக்கு பயப்படுவார்கள் என்று எழுதப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு ராஜரீக மேன்மை கடந்து வரும்படியாய், ஒரு மகிமையும் மகத்துவமான மேன்மை கடந்து வரும்படியாய் என் தெய்வமே, நீர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்கள், ஆமென், இவர்களை நம்ப பண்ணின என் தெய்வமே, இவர்களை நம்ப
நம்ப பண்ணின நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பேன் என்று எங்கள் பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டபடியே எங்கள் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் என் லார்ட் எல்லாவற்றிலும் பரிபூரண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடும்படியாய் உம்முடைய வார்த்தையின்படியே கட்டளை உண்டாவதாக, நன்மைகள் நடப்பதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஏற்ற காலத்திலே எங்கள் தேசத்திலே மழை பெய்யவும், குடும்பங்களிலே, ஜீவிதங்களிலே, ஊழியங்களிலே, கையின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும்படியாய் ஏற்ற காலத்திலே எங்கள் தொழில், ஊழியங்கள், குடும்பங்கள், ஜீவிதங்களிலே ஆசீர்வாதமான மழை பெய்யவும், நாங்கள் கையிட்டு, எங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே கர்த்தர் எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை, ஆமென், எங்கள் தெய்வமே உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பொக்கிஷசாலைகளை திறக்கும் பொழுது நாங்களோ இனி கடன் வாங்காதிருப்போம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய், ஆமென், இவர்கள் அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய பிள்ளைகளின் அழுகையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் கடன் கஷ்டங்கள் எல்லாம் இவர்கள் வெறும் பாத்திரமாய், காலி பாத்திரமாய் போய்விட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு ஓவர்ஃப்ளோ, ஒரு நிரம்பி வழிதல் உண்டாகும்படியாய் இவர்கள் அநேகம் ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களை வாளாக்காமல் நீர் தலையாக்குகிற நல்ல தேவன், ஆமென், கீழாக்காமல் மேலாக்குகிற நல்ல தெய்வம், உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நன்மையான காரியங்கள் ஒன்றும் தவறி போகாதபடி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இவைகள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே சொன்ன நல்ல வார்த்தையின்படியே ஐயா, வானத்தில் இருந்து புறப்படுகிற மாரியும் உறைந்த மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி என் தெய்வமே அதை வெறுமையாய் அவைகள் திரும்பாதது போல என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நாங்கள் இன்று ஆசீர்வாதமாய் முழங்கின அறிக்கையிட்ட தேவ வார்த்தைகள் எல்லாம் வெறுமையாய் திரும்பாதபடி என் தெய்வமே அவைகள் விதைக்கிறவனுக்கு விதை உண்டாகிறது போல, புசிக்கிறதற்கு ஆகாரம் உண்டாகிறது போல, ஆமென், ஐயா, உங்க வாயில் இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாய் கடந்து இன்று சென்ற வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் செம்மையும் நீதியுமான பலன்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்னீங்களே சுவாமி, அப்படியாய் நடக்கட்டும் சுவாமி. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு என் தெய்வமே இவர்கள் எங்கே இருந்து சங்கடத்திலும் வேதனையிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருக்கிறார்களோ அங்கே இருந்து எங்கள் ராஜாதி ராஜாவே ஏசாயா 55:12 சொல்லப்பட்டிருக்கிறது போலவே இவர்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, ஆமென், சிறையிருப்பில் இருந்து புறப்பட்டு, ஆபத்துகளில் இருந்து புறப்பட்டு, வேதனைகள் வருத்தங்களில் இருந்து இவர்கள் வெளியே புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானமாய், சந்தோஷமாய், சகல ஆசீர்வாதங்களோடும் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் ஊரிலே, குடும்பங்களிலே, இவர்கள் காண்கிற பார்க்கிற மக்கள் மத்தியிலே யார் யார் எந்த பாதிப்புகளிலே இருக்கிறார்களோ, இவர்களுக்கு விரோதமாய் கொக்கரித்தார்களோ, ஏளனமாய் பேசினார்களோ, அவர்கள் எல்லோரும் இவர்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கவும், வெளியின் மரங்கள் போன்ற மனிதர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து ஆரவாரம் செய்யவும், கை கொட்டவும், புகழ்த்தவும், தேவனுக்கே அது எங்கள் ராஜாதி ராஜாவாகிய உமக்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத அடையாளம், நித்திய அடையாளமாகவும் இருக்கும்படியாய் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற, ஆமென், என் அன்பு சகோதர சகோதரிகளை மேன்மைப்படுத்த
பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை, ஜாதிகளை பார்க்கிலும் மேலாய் மேன்மையாய் உயர்த்தும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிற, ஆமென். இப்படியாய் சிலர் கண்ணீரோடே விதைக்கிற விதைகளை எல்லாம் கம்பீரத்தோடே வசனங்களை அறுக்கிற நல்ல வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீராக. வெற்றிகரமான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. இதுல ரகசியம் என்னன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தேவ பிள்ளைகளாய் நின்று அறிக்கை செய்யும் பொழுது, அதை விதைக்கும் பொழுது, அவற்றை நீங்கள் சொல்லும் பொழுது, விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, அவைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. ஆமென். காலதாமதங்கள் வரலாம், நடக்காதது போல் இருக்கலாம், ஒருவேளை எதிர்மறையாய் நடந்தது போல் இருக்கலாம். ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை விதையுங்கள், தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஆமென். காரியங்கள் வாய்க்கும் வரைக்கும் அறிக்கையிடுங்கள். அவைகள் ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அவைகள் நிறைவேறும். ஒவ்வொரு அதிகாலை ஜெப வேளையிலும் தவறாமல் நல்ல வார்த்தைகளை விதையுங்கள். அவைகள் 1, 10, 30, 60, 100 பலன் கொடுப்பதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவனமாய் ஆசீர்வதிப்பார்.